வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ் நாய்பி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, சமீபத்தில் தம்பி ஒருத்தர் இறந்துட்டார். அனபாலிக் ஸ்டெராய்டு எடுத்ததுனால இறந்ததாக சொல்கிறாங்க. லிவரில் ஏதோ பிரச்சனை இருந்தது, அதனால இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. விடிய காலம் 3 மணி வரைக்கும் அதி தீவிர பயிற்சி செய்வார், அதனால இறந்துட்டதாக சொல்கிறாங்க. நிறைய மாத்திரைகள், நிறைய பொடி யூஸ் பண்ணுறதாக சொன்னாங்க, அதனால இறந்துட்டதாக சொல்கிறாங்க. ஆக மொத்தம் அனபாலிக் ஸ்டெராய்டு எடுத்ததுனால இறந்துட்டாங்க. இப்படி பல்வேறு விதமான நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஓகே, இதை பற்றி நீ என்ன எப்படி பேசுகிறேன்னா, நான் ஒன்றும் பேச போகிறதில்ல. இதை பற்றி நிறையா பேசியிருக்கேனா, வேணாமையா அனபாலிக்கெல்லாம் வேணான்னு சொல்கிறேன். ஆனால் பசங்கள்லாம் வந்துட்டு அனபாலிக் ஸ்டெராய்டு தான் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? சில பேருக்கு வந்து தவறான முறையில் அதை செலுத்திடுறாங்க. சில பேர் இஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. சில பேர் வந்துட்டு காம்படிஷனுக்காக பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனலாக. சரிங்களா? சில பேர் பந்தாக்காக பண்ணுறாங்க. சில பேர் தான் உடம்புல என்ன பிரச்சனை, இது ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு தெரியாமையே எடுத்துகிட்டு இந்த மாதிரி உயிர் சேதங்கள் எல்லாம் ஆகுது. ஓகே, இப்போது நான் இதை பற்றி நிறையா பேசியிருக்கேன். இறந்தவங்களுடைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும்னு போட்டிருக்கேன். ஸ்டெராய்டு சைடு எஃபெக்டை பற்றி போட்டிருக்கேன். பிடிசி என்ன, போஸ்ட் சைக்கிள் தெரப்பின்னா என்ன, இப்படியெல்லாம் பல்வேறு விதமான வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பற்றி அதிலெல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, ஸ்டெராய்டை பற்றி ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசுகிறாருன்னு நீங்கள் கேட்டு வாங்க. ஸோ என்னோடய கரண்ட் பாடி கண்டிஷனை நான் காட்டுறதுக்கு முன்னாடி போன மாதம் வரைக்கும் நான் எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருந்தேன்றதை போய் பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லாவே தெரியும். அனபாலிக் ஸ்டெராய்டு எடுத்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரே மாதம் தான் விட்டேன். ஏன்னா லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தது. ஸோ காட்டுத்தனமாக சாப்பிட்டேன். 2 பிரியாணி, ஐஸ்கிரீம், லொட்டு லோசுக்குன்னு சொல்லி. இப்போது பிசிடி பண்ணிடலாம், உடம்புல இருக்க மெடிசன்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துடலாம், இதுக்கு மேலே உடம்புக்குள்ள மெடிசன்ஸ் இருந்தால் ஏதாவது அஃபெக்ட் ஆயிரும்னு சொல்லி பயந்துட்டு பிசிடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பாடி கண்டிஷனை நீங்கள் பார்க்கணும்ல, உங்களுக்கு காட்டுறேன். இப்படி அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்கள்ல, இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு விஷயம் லைஃப் லாங் நமக்குள்ளே ட்ராவல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ. இப்போ தான் வந்து ஸ்டொமக்கில் வந்து ஃபேட் வைக்க ஆரம்பிக்குது. ஸோ லவ் ஆண்டில்ஸும் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேக்கை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு உயிர்கொல்லி தான், ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். உடம்பு ஆரோக்கியத்துக்காகத்தான் நம்ம பயிற்சி பண்ணுறோம். சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அனபாலிக்கெல்லாம் போட்டுக்கிறாங்க. வெளிநாடை பொறுத்த வரைக்கும் நான் வெளிநாட்டுக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. அதுலேயும் நிறைய பேர் செத்துட்டாங்க, ஏகப்பட்ட பேர் இறந்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அவங்கள சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஆனால் இதற்குண்டான எல்லாமே அங்கே இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அவங்க டாக்டர் வச்சுருப்பாங்க. சரியான கைட்லைன்ஸில் தான் அவங்கெல்லாம் ஸ்டெராய்டெல்லாம் எடுத்துக்குவாங்க. அதனால தான் அவங்களுடைய பாடியெல்லாம் அந்தளவுக்கு இருக்குது. நம்ம இந்தியன் பாடி பில்டரை விட அவங்க வேறு லெவலில் இருக்காங்க இல்லையா? அதாவது டயட் ஆகட்டும், சப்ளிமெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டெராய்டு ஆகட்டும், அவங்களுடைய எக்யூப்மெண்ட் ஆகட்டும், அவங்களுடைய வாழ்க்கை முறையாகட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க இதுவாக இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜிம் ட்ரெயினர்கள் தான் பெரிய ஆளுங்க, பெரிய கோச்சர் மாதிரி பயங்கரமாக. இப்போ எந்த ஒரு ட்ரெயினருமே எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி பேசுவாங்க. நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசில் ஒரு எண்ணம். இப்போ திருப்பூர் பாண்டி, அவர் தெரியும் தானே, தாடி விட்டுருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரைனிங் கொடுப்பார். தொடையில் பெல்ட்டில் அடிப்பார். லெக் ப்ரெஸ்ஸில் இவ்வளோ தான் வெயிட் பண்ணணுன்னா அதுக்கு மேலே ஒரு 4-5 பேர்த்து உட்கார வச்சுட்டு லெக் ப்ரெஸ் போட வைப்பார். கீழே 4 பேர் தள்ளுவாங்க. அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன் அப்படிம்பாரு, இந்த மாதிரியெல்லாம். பட் அந்த ட்ரைனிங்கெல்லாம் நமக்கு உடன்பாடே கிடையாது. சரிங்களா? ஏன்னா எல்லாமே அனபாலிக் ஸ்டெராய்டு தான். ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் பாடி, எல்லாத்தோட பாடியும். எல்லோரும் தமிழர்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச தமிழர்கள்னு தான் நினைக்கிறேன். யாருமே நேச்சுரல் கிடையாது, எல்லாமே அனபாலிக் ஸ்டெராய்டு தான். அப்போ இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு யார் கிடைக்குது, யார் அவங்களுக்கு ஊசி போடுறா? இப்போ இந்த பையன் இறந்து போயிட்டார், ஒன்றுமே இல்லை, அவங்க குடும்பம் என்ன ஆகுறது? சரிங்களா? அதனால் வந்து சில பேர் வந்து ப்ரொஃபஷனலாக சரியான கைட்லைன்ஸில் பாடி பில்டிங்கில் போய் பெரிய பெரிய சாதனையெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணாமல்லாம் கிடையாது, பண்ணுறாங்க. இந்தியாவில் பண்ணுறாங்க. மணி அண்ணா இருக்கார், அரவிந்த் இருக்காங்க, ராஜா அஜித், டெல்டா
டெல்டா திலீப்பு, சரிங்களா, எல்லாருமே இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. அது 1986 ஒருத்தர் ஒலிம்பியாவுக்கு போயிருக்காரு. என்ன பேர், அவர் டோக்ரான்னு ஏதோ பேர், பிரேம்சந்த் டோக்ரா, சரிங்களா. அவருடைய ஃபோட்டோ நான் போடுறேன். இவங்கெல்லாம் அப்போவே அனபாலிக் ஸ்டெராய்டு எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு போயிருக்கிறாங்க முன்னேறி, சரிங்களா. அப்படி ப்ரொஃபஷனலாக போகிறவங்கள பற்றி இல்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். மரணம் வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிறாங்க. அரவிந்த் அவரெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே இதில் செத்தா கூட நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சில பேர் பந்தாக்காக, நான் பெரிய இவன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக, சரிங்களா, ஒருத்தன் ஒல்லியாக ஜிம்முக்குள்ளே போனால் அவனை விடுறதில்ல. நீ அதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ, நீ பாடி பண்ணுறேன், அதை பண்ணு, இதை பண்ணுன்னு ட்ரெயினர்கள் வந்து ஒஸ்ட் ட்ரெயினர்கள்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்போது இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால காசுக்கு ஆசைப்பட்டு சில பேர் காசுக்கு ஆசைப்பட்டுலாம் பண்ணுறாங்க. அந்த பையன் இறந்து போயிட்டான். இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்குவா? உடனே இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஆளாளுக்கு வந்து கதை சொல்லிடுறது. அதாங்க அந்த ஜிம்மில் அந்த பொடியெல்லாம் தின்னுட்டு பண்ணுறானுங்க, அதுதானுங்க அப்படின்றாங்க வந்து. இந்த ஜாக்குவார் தங்கமா, இந்த சினிமா சண்டை பயிற்சியாளர், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கேளுங்களே. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு சரியில்லை, யாருமே சாப்பாடு இல்லை. இன்றைக்கி வந்து ஹார்ட் அட்டாக்கு ஜிம்மில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்கில் இறந்துடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொடி அங்கே ஜிம்லேயே விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்காதீங்க. அதெல்லாம் வாங்கி அது வந்து 10,000 15,000 நீ கொடுத்து வாங்க. அந்த வே புரோட்டீன் அப்படின்னு எதுனாலும் சரி, நீங்க அந்த மாதிரி எடுத்து எந்த ஒர்க் அவுட் ஒன்றுமே எடுத்தது இல்லை. இது மாதிரி தான் நான் ஒரு நாள் கூட அந்த மாதிரி புரோட்டீன் எடுத்ததே இல்லை, எடுக்கவும் மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஜிம்மில் பொடி கொடுக்குறாங்களா, சரிங்களா, ஜிம்மில் பொடி கொடுக்குறாங்களா. இவங்கெல்லாம் வந்து ப்ரோட்டீனை பற்றி பேசுவாங்க. ப்ரோட்டீனுங்க அது வேணாங்க, அது செத்து போயிடுவானுங்க அப்படிம்பாங்க. ஆனால் இந்த தம் அடிக்கிறது இப்படிங்கிறது, அப்புறம் வீதிக்கு வீதி டாஸ்மார்க் இருக்குதுல்ல, அதில் குடிச்சிட்டு சாகுறானுங்களா, அதை பற்றியெல்லாம் ஒருத்தனும் பேச மாட்டான். இந்த கிரேட்டின் எடுக்கிறது, ப்ரோட்டீன் எடுக்கிறது, இதில் தான் வந்து நிற்பாங்க. இதில் தான் செத்தான் என்னமோ சாகும்போது பக்கத்தில் வந்து பார்த்த மாதிரியெல்லாம் இவங்கெல்லாம் பேசுவாங்க. பொடி கொடுக்குறாங்களாம். அவர் வந்து 75 வயசுலாம் அப்படி இருக்காராம் பாடி. 75 வயசு பாடி ஒருத்தர் காமிக்கிட்டான். நான் அதையும் பாருங்க. I ask people who are really fit what they do for their workouts, and you are visibly jacked. Do you mind if I ask you what you do for your workouts? I would say it's 99% diet. Okay, so what did you just get? Poke bowl with some brown rice and tuna. Your arms are huge. Tell me what you do for your workouts. I go to the gym consistently. I've been doing this for 40 years. 40 years? பார்த்தீங்களா, அவர் கிட்டத்தட்ட 70 வயசா? சரி, ரைட்டு. அவர் எப்படி இருக்கார் பாடி? இத்தனைக்கு அவர் கிரேட்டின் எடுக்கிறாரு. டைப் 1 டயபெட்டிஸ் அவருக்கு இன்சுலின் டெய்லியும் போடணும், இன்ஜெக்ஷன் மூலம் போடணும், அப்போ தான் உயிர் வாழ முடியும். அவரே இந்த கிரேட்டினெல்லாம் எடுக்கிறாரு, கிரேட்டின் சப்ளிமெண்ட்டெல்லாம், சரிங்களா. ஓகே, இப்போது இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன்னா, நல்ல ட்ரெயினர்களை தேர்ந்தெடுங்க, சரிங்களா. இயற்கையான முறையில் பயிற்சி பண்ணுங்க, அதுதான் கடைசி வரைக்கும் நேச்சுரலாக பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட்டில் போனால் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும், உத்தரவாதமே கிடையாது, உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. பார்க்க வெளி தோற்றத்துக்கு பார்க்க பயங்கரமாக இருப்பாங்க, பைசாப்ஸ் பாரு, தைபாரியா அப்படிம்பாங்க. அதனால் நண்பர்களே, முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டெராய்டு மாதிரி மருந்துகளுக்கு தூரமாக இருங்க. தயவு செய்து இயற்கையான முறையில் பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ண முடியலையா, ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போங்க, ரன்னிங் போங்க, தரமான உணவுகளை சாப்பிடுங்க. அதிக கார்போஹைட்ரேட் எடுக்க வேண்டாம். அதுலேயும் எங்கள் வீட்டில் 20 எங்கள் வீட்டில் 90 கிலோங்க, 1 கிலோ அரிசி. இப்படியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உணவில் டேஸ்ட் இருக்கும், சாப்பிடும்போது உங்கள் வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும். ஆனால் அதில் ஒன்றும் கிடையாது, ஃபைபரே கிடையாது, ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்டு தான், சரிங்களா. அதனால் வந்துட்டு தயவுசெய்து டயட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். டயட்டில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, உணவு முறை, சரிங்களா, இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் நம்மளால் வாழ முடியும். தயவுசெய்து ஸ்டெராய்டு மாதிரி மருந்துகளுக்கு தூரமாக இருங்க. எதுவுமே நிலையானதில்லை. ஸ்டெராய்டெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேன், நிலையானதே கிடையாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். அதற்கு சாட்சி தான் இந்த மாதிரி மரணங்கள் எல்லாம். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கேசவன்னு இறந்து போனார். அவர் சுகரெல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு கல்யாணத்தில் போய் காம்படிஷனுக்காக ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்திருக்கிறாரு. ஒரு கல்யாணத்தில் போய் சாப்பிட்டதுனால டக்குன்னு சுகர் இன்க்ரீஸ் ஆகி இறந்துட்டார். கேட்டால் சுகர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இறந்துட்டாருங்கிறாங்க. ஆனால் சில பேர் ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க. அவருடைய ஃபோட்டோ கிடைச்சாலும் நான் போடுறேன், வீடியோ கிடைச்சாலும் நான் இந்த பக்கம் போடுறேன்னு பாருங்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான முறையில் பயிற்சி பண்ணுங்கள். 15 இன்ச்சு 16 இன்ச்சு உங்கள் உடம்பு இருந்தாலே போதும், அதுக்கு மேலெல்லாம் வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.